உன்னை லவ் பண்ண பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா, எப்படி அவளை திரும்ப அவங்ககிட்ட கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சப்போ நீ என்ன பண்ணுவேன்னா, அவளை எப்படி நல்லா பார்த்துக்கலான்னு அவளை மூவிக்கு கூட்டு போவேன், வெளியே அவுட்டிங் போவீங்க, தேட்டர் பீச் பார்க்க போயிடுவீங்க, அவளுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணி அவளுக்கு நிறையா திங்ஸ் வாங்கி கொடுப்பேன். இப்படி நீ ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அந்த டைமில் என்ன ஆகுனா, உன்னை விட ஒரு பெட்டரான மேன் அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அவன் நிறையா பணம் சம்பாதிச்சிக்கலாம், நல்லா ஃபிட்டாக ஷேப்பில் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு மேன் கிடைக்கும்போது உன்னோட ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும்போது அவள் போயிடுவாள். இதுதான் இப்போ உள்ள ரியாலிட்டி. ஸோ அதுதான் அவள் போகிறதுக்கான ரீசன். இப்போ அவள் போயிட்டா. இப்போ உனக்கு என்ன இருக்குன்னா, 2 சாய்ஸ் இருக்குது உனக்கு அந்த இடத்துல. ஒன்று, நீ அவளை கெஞ்சணும், அவள்கிட்ட பெக் பண்ணி நீ வா இப்படி இருக்காத வைக்க, நீ அவளுக்கு 1000 மெசேஜ் 100 கால்ஸ் பண்ண அப்படி ஒரு சாய்ஸ். அதை பண்ணி உனக்கு ஒரு பிரயோஜனமே ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடையாது. இன்னொரு சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவள் கம்ப்ளீட்டாக ஃபர்கெட் பண்ணிவிட்டு உன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். நீ எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்கிறது, எப்படி புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். நீ உன்னோட லைஃப்பில் ஒரு மேனாக இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆகி நீ உனக்கு வந்து கோபம் வரும். இன்னொரு ஆள் உன்னோட லவ்வரை கூட்டிகிட்டு போகும்போது நீ உனக்கு கோபம் வரணும். அந்த கோபத்தை நீ வந்து உன்னோட கரியரில் காமிக்கணும். அவள் உன்னை விட்டு போனது அவளோட ஃபால்ட் கிடையாது. இது எல்லாமே நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீ இம்ப்ரூவ் ஆகலை ஒரு லைஃப்பில், நீ ஒரு மேனாக நீ இம்ப்ரூவ் ஆகியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு போயிருக்க மாட்டான். ஸோ நீ டெய்லியும் ஒர்க் பண்ணி உன்னோட ஸ்கில்ஸ், உன்னோட பாடி ஷேப், உன்னோட மணி எல்லாத்தையுமே க்ரோ பண்ணி ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச்டு மேனாக நீ மாறினதுக்கப்புறம் அப்போது அவள் உன்னை மிஸ் பண்ணுவாள், அப்போ அவள் ஒன்று தேடுவாள். நீ ஒரு லைஃப்பில் ஒரு டைம் ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ நீ நினைப்ப, எனக்கு அப்போ உனக்கே தோணும், எனக்கு இவளை விட நிறைய அதிக நீ லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு மேனாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்போ நீ ரியலைஸ் பண்ணுவேன், நீ லைஃப்பில் ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ் போனதுக்கப்புறம் அப்போ நீ ரியலைஸ் பண்ணுவேன், ஐ டிசர்வ் பெட்டர் கேர்ள் தென் ஹர். அவளை விட எனக்கு பெட்டரான கேர்ள்ஸ் இருக்குது கிடைக்குங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு அப்போ நீ அப்போ தான் அவன் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நீ ஒரு இம்ப்ரூவ்டு மேனாக இருப்ப. அப்போது லைஃப் அவள் வேணுமா வேணாங்கிறது உங்கள் கையில் சாய்ஸ் இருக்குது. வேணும்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா உனக்கு நிறைய பொண்ணுங்க லைனில் வந்து நிற்பாங்க. ஸோ நீ டெய்லியும் அவள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் டெய்லியும் ஜிம்முக்கு போய் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிச்சு நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி உன்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணினா கேர்ள்ஸ் தானாக வரும்.